இன்னும் ராம் போலையா? என்ன தைரியம் இப்படி ஒரு படத்தை கொடுக்கணும்ட்டு ஃபேண்டசி ஃபிலிம் அன்னியனுடைய காமெடியை ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் வந்து திறமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் இருக்குது. அந்த ரீல்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. என்ன கதை சொல்ல வராங்க சார்? கதையில ஒண்ணுமே இல்லை சார். அது ராஜ்கரன் வந்து எம்ஜிஆர் ரசிகர், ஓகேங்களா? அவருக்கு வந்து பேரம் போகிறாரு. பேரம் பொறுக்கிற டைம்ல தான் எம்ஜிஆரும் எந்திராரு. எம்ஜிஆர் எந்திராரு. உள்ளங்கால மச்சம் இருக்குன்றாங்க. எம்ஜிஆருக்கும் மச்சம் இருக்கும், இவருக்கும் மச்சம் இருக்கும். அவர் ஜோசி இருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்றார் ராஜ்கரன். இதுதான் கதை. கார்த்திகை வந்து எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே இவர் பண்றதெல்லாம் கொஞ்சம் சில பிடிக்கல. லாரி டிக்கெட்ல 50,000 சொல்லும் போது ராஜ்கரன் என்ன பண்ணுவாரு, உழைச்சி தான் வாழணும்னு வாதியா சொல்லிக்காரு. இது நமக்கு தேவையில்லை சொல்லி கிழிச்சிடுறாரு. பையனுங்க அப்பத்திலிருந்தே கிழிக்காதப்பா கிழிக்காத தாத்தான்றான். அப்பத்திலிருந்து என்னன்னா எம்ஜிஆரை பிடிக்க அமைச்சாரு, நம்பியாரை பிடிக்க அமைச்சிருது. அவரு கெட்ட வழியில போகணும்னு ஒரு மெயின் ஏற்றிடுறாரு. அதனால போலீஸா இருந்தாலும் கெட்ட வழியில போறாரு. ஒரு கடத்துல சஸ்பென்ஸ் ஆயிடுறாரு. அதை பேப்பர்ல பார்த்துட்டு அவர் மனசுக்காம செத்துறாரு ராஜ்கரன். இதுதான் கதை. அவர் வாதியா எடுத்து சொல்லிட்டு சாகிற மாதிரி என் பையனை வந்து காப்பாத்துன்னு நல்ல புத்தி கொடுன்னு சொல்லும்போது இவருக்கு வந்து தப்பு பண்ணும்போதுலாம் அவர் அறியாம எம்ஜிஆரோட ஆத்மா போகுது. எம்ஜிஆர் காஸ்டியூம் ஆயிடாரு, குதிரை வறுத்து ஏத்துக்க முடியாம இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ரெண்டாவது, இப்ப இருக்க 2026 2K கிட்ஸ்ல ஃபேமிலியோட குழந்தைங்க வந்தாங்கன்னா எம்ஜிஆர் தெரியுமான்னு தெரியாதுன்னு தெரியல. எம்ஜிஆர் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களாம் எம்ஜிஆர் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால கூட தோல்வி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது சார். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போனாங்க. எம்ஜிஆர் ஸ்டைல காட்டுறது நல்லா தான். கார்த்திக் மேல குறை இல்லை. எம்ஜிஆர் ஸ்டைல் நல்லா தான் காட்டி நல்லா பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஆனா ரைட்டிங்ல தான் குறை. ரைட்டிங் சரியில்லை, டைரக்டர் சரியில்லை. ரெண்டுமே அவர் தான் பண்ணியிருக்காரு, மட்டமா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆல்மா ஆரம்பிச்ச கதையை வந்து எப்படி ஒரு கிரைம் நாவல் நம்ம படிச்சுனே இப்போ நாவல் அதை வந்து நம்ம மூணத்துக்கு மனசு வராது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சதை வந்து இவருக்கு முடிக்க தெரியாம அவசரமா முடிச்சிட்டாரு. அதுக்காகவே நமக்கு வந்து இதுக்கு கொடுத்த காசு வேஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஒரு 5 பேர்லாம் ஃபேமிலி வந்தாங்க வச்சுங்க, அதுதான் மனசு ரொம்ப கஷ்டத்தை ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி 5 காசு அவுட் ஆகும். பொங்கலுக்காக குடும்பத்தோட பழகிறதுக்காக ஒரு காமெடியா எடுத்துக்கிறாரு. ஏன் இப்படி எல்லாம் கழுவி ஊத்துறீங்க? இல்லை, அதாவது ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா இந்த வா வாத்தியார் அப்படின்ற இந்த படம் வந்து நமக்கே தெரியும் எம்ஜிஆரை தான் வந்து வா வாத்தியார் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு.